நீர் தோசை. அதுக்கு வந்து 1 கப்பு பச்சரிசி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு நல்லா ஜலத்தை வெடிக்கட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கு 2 கப்பு ஜலம் எடுத்து வச்சுக்கோங்க. 2 கப்பும் ஒன்றா விட வேண்டாம். மிக்சியில் முதல்ல விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அரிசி மசீரா மாதிரி அரைச்சிக்கணும். அந்த அரிசியோடைய 1 ஸ்பூன் தேங்காயை போட்டு, துருவின தேங்காய் 1 ஸ்பூன் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இந்த 2 கப்பு ஜலத்தை விட்டு இப்படி நல்லா கரைச்சல்னா தண்ணி வந்து கரண்டியை திருப்பினா அதில் மாவே நிற்கக்கூடாது. அந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக கரைச்சிக்கணும். அவ்வளோதான், ரெடி. மாவு உங்களுக்கு ரெடி. இப்போது தோசைக்கல்லை போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ளாட்டான தோசைக்கல்லாக போட்டு அப்படியே சுற்றினா மாதிரி விட்டணும். எப்படி ரவா தோசைலாம் பார்ப்போமோ அந்த மாதிரி இப்படி கரண்டியால் சுற்றக்கூடாது. அப்படியே விடும்போதே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி விட்டுட்டு மேலே 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு ஒரு மேலே ஒரு மூடி போட்டு மூடிடணும். மெல்லிஸாக போட்டு மூடி, எஸ்பெஷலி நான்ஸ்டிக் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் மேலே போட்டு மூடிட்டு ஒரு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ஆனோடனே ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே மடிச்சல்னா 4 பக்கம் மடித்து எடுத்து வச்சோம்னா நீர் தோசை ரெடி. இதுக்கு வந்து பூர்ணம் தொட்டுக்கலாம், இல்லைன்னா தேங்காய் சட்னி தொட்டுக்கலாம். அவ்வளோதான் வேணும். தட்ஸ் இட். சூப்பர்.